Trust Everest சூப்பர் சாம்பர் மசாலா பவுடர். Taste the daily. இந்த கேன்சர்ன்றது ஒரு அப்நார்மல் செல்லும் போது அதை அழிக்கும் போது நம்ம செல்லும் சேர்ந்து இறக்கும். அந்த கேன்சருக்கு அவங்க எந்த விதமான அறுவை சிகிச்சையும் பண்ணல, எந்த மாத்திரையும் மருந்தும் போடாமல் வெறும் அவங்க வேப்பலையோ டர்மரிக்கோ எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி பேசியிருந்தால் லாஜிக்காக இருக்குது. இப்போ அட்ரோபின் ஒரு இன்ஜெக்ஷன் நாங்கள் எழுதுறோன்னா அது அட்ரோபின் பெலடோனான்ற ஒரு பிளான்ட்லேருந்து தான் எடுக்கிறோம். அந்த 100 பேர் இதை எடுத்துகிட்டு அவங்க எவ்வளோ நாட்கள் சரியானாங்களோ அதே மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி இவங்களுக்கும் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். இதில் எத்தனை பேர் குணமடைஞ்சிருக்காங்க, எத்தனை பேர் இறந்துருக்காங்க, எத்தனை பேர் இன்னும் அப்படியே இருக்காங்க, இன்னும் எத்தனை பேர் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். சித்த மருத்துவத்தை அசிங்கப்படுத்துறீங்க, இங்கிலீஷ் மெடிசன்னால சைடு எஃபெக்ட்டு, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ப்ராட் பேனரில் போட்டுருவோம். நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. இப்போ நாங்கள் மெடிசன் எழுதுகிறோன்றமே அந்த மெடிசன் மட்டும் எங்கேருந்து வருது? வானத்துலேருந்து குதிக்குதா? இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே எதுக்கு சார் இருக்கோம்? சிம்பிளாக ஒரே லாஜிக் சொல்லுவோம், பேஷண்ட்டை காப்பாற்றுறது. ஸ்டேஜ் 4 அப்படின்னு போயிடுச்சு அப்படின்னா வந்து நிறைய பேர் ரொம்ப நாள் வாழ்ந்துருக்காங்க. இது 100% உண்மை. ஓகேங்களா? ஃபுல் க்யூர்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி, மேபி ஒரு 0.5% இருக்கு. காலங்காலமாக கோடிக்கான மக்களை வந்து காப்பாற்றிருக்கிற வந்து பார்த்திங்கன்னா வந்து நவீனம். வணக்கம் சார். வணக்கம் சார். முன்னாள் கிரிக்கெட் வீரர் சித்து வந்து தன்னுடைய மனைவிக்கு மார்பக புற்றுநோய் இருந்ததாகவும் நிறைய இடங்களில் போய் நிறைய செலவு பண்ணி பார்த்தும் க்யூர் ஆகாமல் வெறும் 40 நாளில் வேப்ப இலை, எலுமிச்சம்பழம், தேங்காய் பால், மஞ்சள் இதை சாப்பிட்டு மட்டுமே க்யூர் ஆனதாகவும் பேட்டி கொடுத்துருக்காரு. மை ஒய்ஃப் இஸ் கிளினிக்கலி கேன்சர் ஃப்ரீ டுடே அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த கான்வர்சேஷனில் இவ்வளோ விஷயங்களை சொல்கிறாரு. ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் உண்மையா? உங்களுடைய பார்வை? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுக்கு வந்து நம்ம டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டல்ன்றது கேன்சருக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல் இந்தியாவில். அவங்களோட நிறுவனர் ஒரு ஓனரே வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே இருக்கிற ஒரு ஆன்காலஜிஸ்ட்டு கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருந்தார். ஒரு தவறான ஒரு கருத்தை வந்துட்டு நீங்கள் வந்து சொல்லாதீங்க, பரப்பாதீங்க அப்படின்ட்டு. நான் என்ன பார்க்குற ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து நவ்ஜோத் சிங் சித்து வந்து ரொம்ப ஃபேமஸான கிரிக்கெட்டர், நமக்கு தெரியும். அந்த மாதிரி செலிபிரிட்டி கிரிக்கெட்டர்ஸு, செலிபிரிட்டிஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு மெடிக்கலி வந்துட்டு ஃபேக்ட்ஸ் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 100 வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஒரு ஒப்புதல் வாங்கி ஒரு கன்சல்ட் பண்ணி நிஜத்தை சொல்கிறது வந்து தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நல்லதாக இருக்கும். சரி, இப்போ நீங்கள் சொல்கிற இந்த விஷயம் வந்துட்டு நான் வந்து அப்படியே புறந்தல விரும்பலை. ஓகேங்களா? அதுக்கு மெடிசினல் யூசஸ் இருக்குது. ஓகே, ஆனால் வந்து கேன்சரை குணப்படுத்திருச்சு, அதுவும் ஸ்டேஜ் 4 கேன்சரை குணப்படுத்திருச்சு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அப்படி நிஜமாலே உண்மையாக இருந்தால் அது ஒரு பெரிய மிராக்கிள் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சயின்டிஃபிக்கலியாக வந்துட்டு அந்த ப்ரூஃப் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு தான் அந்த கேன்சரோட கெமிஸ்ட்ரி வந்து நம்மளுக்கு சொல்லுது. ஏன்னா கேன்சர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு அப்நார்மல் செல். ஒரு செல் வந்து அப்நார்மலாக வளர்ந்துக்கிட்டே போகுது. அதுவும் ஸ்டேஜ் 4 கேன்சர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே டவுட். ஸ்டேஜ் 4 கேன்சர்ன்றது என்னன்னா மார்பகங்களில் மட்டும் இல்லாமல் மார்பகத்தை தாண்டி எலும்புக்கு, நுரையீரலுக்கு, அதுக்கப்புறம் கிட்னிக்கு, லிவருக்குன்னு வேறு உறுப்புக்கு பரவன ஒரு டிசீஸ் தான் வந்து ஸ்டேஜ் 4 அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக ஸ்டேஜ் 4 வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு மெயினாக நம்ம ஈவன் அலோபதியை கூட எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேலியேட்டிவ் கேர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எண்ட் ஆஃப் லைஃப் கேர் மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு அப்படின்னு தான் வந்து நம்ம லைஃப்பை ப்ரொலாங் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு 6 மாதம் தான் இருப்பாங்க அப்படின்னா இந்த கீமோ, ரேடியோ ப்ளஸ் பேலியேட்டிவ்னால வந்துட்டு அவங்க வந்து ஒரு 4 வருடம், 5 வருடம், 6 வருடம் இருக்கிறதுக்கான ஒரு ப்ரொலாங்கேஷன் ஆஃப் டைம் தான் வந்துட்டு இது கொடுக்குமே தவிர அந்த கேன்சரை அழிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த கேன்சர்ன்றது ஒரு அப்நார்மல் செல்லும் போது அதை அழிக்கும் போது நம்ம செல்லும் சேர்ந்து இறக்கும். அப்போ ஒருத்தவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப அடிபடும். அப்போ ஈஸியாக இன்ஃபெக்ஷன், தொற்று நோயெலாம் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகுது. ஸோ இது வந்து சயின்டிஃபிக்கலி நாட் பாசிபிள் அப்படின்றது தான் வந்துட்டு நம்மளோட முதல்கத்த கரெக்டாக வந்து இருக்குது. அது ஆனால் அவர் சொல்கிற அந்த மஞ்சள் வேப்பலை அப்படின்லாம் சொல்கிறாருல்ல, அந்த மஞ்சள் வேப்பலைக்கு வந்து இப்போ மெடிசினல் யூசஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த கேன்சரை வந்து அழிச்சிரும், ஸ்டேஜ் 4 கேன்சரை அழிச்சிரும் அப்படின்ற மாதிரி வந்து கிடையாது. அதுக்கு மெடிசினல் யூசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், ஒரு ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு அடிப்பட்ட உடனே மஞ்சள் தடவுறோம், ஏன்னா கிருமிகள் வேறு எதுவும் தாக்கக்கூடாது அந்த மாதிரி தானே தவிர. ஸோ உடம்புல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்துட்டு எதிர்ப்பு சக்தி கூட்டுதல், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஸோ இன்ஃபெக்ஷன் வந்தால் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சில மைல்டு யூசஸ் தான் இருக்கே தவிர ஸ்டேஜ் 4 கேன்சருக்கு வந்து குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் ஆங்கிளாக இருக்குது. இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா மார்பக புற்றுநோய் கிட்டத்தட்ட 4th ஸ்டேஜில் இருக்குது. வெறும் லெமன், தேங்காய் பால், மஞ்சள் இந்த மாதிரி மட்டும் எடுத்துக்காமல்
டயட் ஃபுட்டாகவும் இருந்திருக்காங்க. அதாவது 6 மணிக்கு ஈவினிங் 6 மணிக்கு முன்னாடியே உணவுக்கெல்லாம் சாப்பாடெலாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்துக்கிறது கிடையாது. குறிப்பாக வந்து சர்க்கரை சார்ந்த மாவு சத்து சார்ந்த உணவுகளை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற டயட்டு கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாமா? இல்லை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற ஒரு ஆங்கிளில் தான் நம்ம வைக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்களே வந்து உட்காரும் போது கேட்டிங்கன்னா சார் லைட்டாக வெயிட் ஏறி இருக்கான்னு கேட்டிங்க. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை வந்து கொஞ்சம் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஓகேங்களா? எது சர்க்கரையாக இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற இந்த மாவு சத்துனா என்ன, சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ். அதில் இந்த ப்ராசஸ்டு மாவு சத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட சப்பாத்தி, பரோட்டா இதெல்லாமே அதில் மைதாலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராசஸ்டு. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் எடுக்கும் போது ஈஸியாக வெயிட் கெயின் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதில் ஃபேட் கெயின் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராசஸ்டு ஃபுட்ஸில் வந்து ஏற்படுற எஃபெக்ட்ஸ். கண்டிப்பாக இந்த சுகரு இந்த ப்ராசஸ் ஃபுட்ஸ்லாம் எடுக்கலைன்னா உடம்பு வந்து இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். ஓகேங்களா? உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் சீராக இருக்கும், சுகர் லெவல் சேராது, அதே மாதிரி ஃபேட்ஸ் பெருசாக போடாது. இது மாதிரி ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா உண்மை. ஆனால் இது எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கேன்சருக்கு லிங்க் அப்படின்றத நம்ம பண்ண முடியாது. கேன்சருக்கு லிங்க் நான் என்னென்ன திருப்பி சொல்கிறேன், அந்த கேன்சரை வந்து க்யூர் பண்ணாது. புரியுதா நான் சொல்கிறது? உங்களோட இம்யூனிட்டியை நல்லா வச்சுக்கும், உங்கள் உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கும். இந்த மாதிரி ஆங்கிளில் தான் இது வந்து திருப்பி ஒர்க் ஆகுதே தவிர இந்த முழு பூசணிக்காவை வந்துட்டு நீங்கள் வந்து மறைக்கிறீங்களே. இங்கே முழு பூசணிக்கான்றது என்னது? ஸ்டேஜ் 4 கேன்சர். இந்த ஸ்டேஜ் 4 கேன்சருக்கும் இப்போ இவங்க வாழ்வியல் முறையில் இதெல்லாம் அவங்க தவிர்த்தாங்க. வாழ்வியல் முறையில் வந்து பார்த்திங்கன்னா டயட் கரெக்டாக இருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேபி ஒரு சக்கரை நோயாளிக்கு பொருந்தும், ஒரு சுகருக்கு நோயாளிக்கு பொருந்தும். ஒரு சுகர் பேஷண்ட் வந்து இன்சுலின் எடுத்துக்கிட்டு இருந்தவன் இன்சுலினே இல்லாமல் இப்போ இருக்கான், வெறும் அவன் லைஃப் ஸ்டைல் சேஞ்சானு சொன்னீங்கன்னா 100% ஆமான்னு சொல்லுவேன். புரியுதா? இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிபி பேஷண்ட்டு பிபி மாத்திரை போட்டுக்கிட்டு இருந்தான், இப்போ இந்த உணவு முறைகளும் இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு அவன் பிபியே நார்மலாக இருக்குன்னா ஆமாம் பாசிபிள்னு. ஆனால் இப்போ நம்ம டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு அசுரன் கிட்ட. அந்த அசுரன் வந்து ஸ்டேஜ் 4 கேன்சர். இதுக்கு வந்து கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, பேலியேட்டிவ் மட்டும்தான் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா வந்து வாய்ப்பே இல்லை. நான் இன்னொரு ஆங்கிளை வைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, இப்போ இது வந்து நான் ஏன் வந்து எதிர்த்து ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ ஒரு மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுது. என்னென்னா இப்போ ஸ்டேஜ் 4 கேன்சர்னாலே ஒன்றும் ஒரு விளையாட்டு போல இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த நம்ம வேப்பலை இதெல்லாம் குடித்தாலே சரியாயிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு இந்த மாதிரி குடிக்க ஆரம்பித்தாங்கன்னா சீக்கிரமாக வந்து இந்த ஸ்டேஜ் 4ன்றது டக்குன்னு முத்த ஆரம்பிச்சிடும். அப்படி முத்திருச்சுன்னா உயிருக்கே ஆபத்தாக போய் முடியும். ஸோ அதனால் ஒரு தவறுதலான ஒரு விஷயமா போய் சேர்றதுக்கும் வந்துட்டு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படின்றதுனால தான் நான் வந்து இதை கண்டிக்கிறேன். முன்னாள் கிரிக்கெட் வீரர் சித்துவோட மனைவிக்கு கேன்சர் ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 4ங்கிறப்ப 3% தான் காப்பாற்ற முடியும், பேலன்ஸ் 97% காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டரே கைவிரிச்சிட்டாங்க. அமெரிக்கா வரைக்கும் போய் பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது வெறும் 3% மட்டும்தான் காப்பாற்ற வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் எப்படி அவங்க உயிர் பிழைச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து டைம் ப்ரொலாங்கிங்னு சொல்கிறேன் நான். ஓகேங்களா? பேலியேட்டிவ் கேர் டைம் ப்ரொலாங்கிங்கிறது அதுதான். இப்போ வந்து 3% வந்து சர்வைவல் ரேட். அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க இறக்கிறதுக்கு வந்து இவ்வளோ 97% சான்ஸ் இருக்குது, 3% தான் வந்துட்டு பிழைக்க சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இதுக்கும் ஒருத்தவங்க 3 மாதம் வாழ்கிறத வந்துட்டு ஒரு 3 வருஷமாக மாற்றுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ அவங்க 3 மாதம் வாழ்ந்தாலும் சரி, 3 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, 3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது சப்போஸ் ஆச்சுன்னா, காட்ஸ் கிரேஸ் எதுவும் ஆகக்கூடாது, ஏதாவது ஆச்சு அப்படின்ற மாதிரி இருந்ததுனாலும் அப்போது அது வந்து பார்த்தீங்கன்னா டெத்துக்கு தானே வருது கணக்கு. புரியுதா நான் சொல்கிறது? பட் கேன்சர் 4th ஸ்டேஜில் இருக்கிறவங்களுடைய பாடி கண்டிஷன், அவங்களுடைய பிஹேவியர்ஸ், செயல்பாடுகள்லாம் வேற ஒரு மாதிரி டோட்டலி சிக்கான அப்படி இருக்கும். பெரிய ஒரு நோயாளியாக இருந்து அப்படி இருக்கும், அப்படி தானே இருக்கும். இப்போ அவங்களுடைய அந்த சித்தோட ப்ரெஸ் மீட்டில் பார்க்கும்போது ரொம்ப ஹெல்த்தி ஆரோக்கியமாக தானே இருக்காங்க. 100% க்யூர் ஆயிடுச்சுன்னு தானே அவங்க சொல்கிறாங்க. 100% அது வந்து நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அவங்க வெறும் வந்துட்டு அந்த வேப்பலை இது மட்டும் தான் எடுத்தாங்களா, அதுக்கு முன்னாடி அவங்க ஏதாவது கீமோதெரப்பி போனாங்க அப்படின்றது மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதுக்கு முன்னாடி அவங்க ஹார்மோனல் தெரப்பி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தெரியுமானா? எல்லாமே பண்ணியிருக்காங்க. அலோபதி விஷயங்களும் எடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா வந்து இது முற்றிலுமாக வந்துட்டு அப்படியே ஒரு ஸ்டேஜ் 4 கேன்சர் வருது, அந்த கேன்சருக்கு அவங்க எந்த விதமான அறுவை சிகிச்சையும் பண்ணல, எந்த மாத்திரையும் மருந்தும் போடாமல் வெறும் அவங்க வேப்பலையோ டர்மரிக்கோ எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி பேசியிருந்தால் லாஜிக்காக இருக்குது. நீங்கள் வந்து ஆல்ரெடி அதுக்கு ஹார்மோனல் தெரப்பி எடுத்திருக்கீங்க, அதுக்கு கீமோதெரப்பி எடுத்திருக்கீங்க. இதெல்லாம் எடுத்துமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு டாக்டர்ஸ் வந்து நம்ம நினச்ச அளவுக்கு ஒரு ப்ரொக்னோசிஸ் வரல, கொஞ்சம் நல்லா முத்தி போன டிசீஸ்ன்னு சொல்லும் போது இவர் வந்து சரி அப்போ நான் வந்து இதையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சேர்ந்து பண்ணியிருக்காரு. இப்போ இதில் வந்து இதனால தான் இது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக இருக்காது. புரியுதா நான் சொல்கிறது? நீங்கள் சொல்கிற மாதிரி அலோபதி விஷயங்களை எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டாரு.
ஆனால் அலோபதி விஷயங்களை எல்லாமே எடுத்துக்கிட்டாலும் கூட 4th ஸ்டேஜ் கேன்சரை குணப்படுத்த முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக 4th ஸ்டேஜ் கேன்சர் வந்து குணப்படுத்த முடியாதுன்றது தான் ஆன்சராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்கலி நாட் ப்ரூவன். இப்போ நிஜமாலே இந்த மாதிரி ஒரு மிராக்கிள் நடந்திருக்கு அப்படின்னா நான் வந்து என்ன சொல்கிறேன்னா அது வந்து சயின்டிஃபிக்கலி நாட் ப்ரூவன் தான் சொல்கிறேனே தவிர இது வரவே வராது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா சயின்டிஃபிக்கலியே ப்ரூவ் பண்ணுவோன்றேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ் 4 கேன்சர் பேஷண்ட்ஸை தேர்ந்தெடுங்க. இப்போ பாவம் எவ்வளோ பேர் ஸ்டேஜ் 4ல் இருக்காங்க. இந்த டாட்டா மெமோரியலோ நம்ம அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு 100 பேரை கூப்பிடுங்க. இந்த 100 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சித்து சார் தலைமையிலையும் சரி ப்ளஸ் இந்த மாதிரி இதை ஆதரிக்கிற அந்த அந்த பழமை மருத்துவரை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களும் சரி நீங்கள் வந்து அவங்களுக்குலாம் டர்மரிக்கு நீங்கள் சொல்கிற அந்த என்ன உங்கள் அந்த அம்மாவுக்கு கொடுத்தீங்களோ அந்த அதே ஒரு அதே ஒரு ப்ரொசீஜரை வந்துட்டு இப்போ இந்த பேஷண்ட்ஸ்க்கு ஒரு 100 பேருக்கு கொடுங்க. அந்த 100 பேர் இதை எடுத்துகிட்டு அவங்க எவ்வளோ நாட்கள் சரியானாங்களோ அதே மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி இவங்களுக்கும் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். இதில் எத்தனை பேர் குணமடைஞ்சிருக்காங்க, எத்தனை பேர் இறந்துருக்காங்க, எத்தனை பேர் இன்னும் அப்படியே இருக்காங்க, இன்னும் எத்தனை பேர் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும் போது நம்ம அந்த பி வேல்யூ போட்டு அது சிக்னிஃபிகண்ட்டாக 100 பேருக்கு நம்ம கொடுத்தோம், அதில் 98 பேர் சரியாயிட்டாங்க, ஸ்டேஜ் 4 காணா போயிடுச்சுன்னா அடுத்த செகண்ட் நான் உடனே அந்த மருந்து எழுத ஆரம்பிச்சு. ஸோ எ டாக்டர் இஸ் அ பர்சன் who practice scientifically proven facts. அவ்வளோதான், சிம்பிள் as that. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எந்த ஒரு ட்ரக்காக இருந்தாலும் இந்த ட்ரையலுக்கெல்லாம் உட்பட்டு அது வந்து சக்ஸஸ் ஆகி எந்த சைடு எஃபெக்டோ வரல, இந்த ட்ரக்குனால பெனிஃபிட் தான் அதிகமாக இருக்குது, இந்த ட்ரக்குனால இது ப்ரூவன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான பேரில் வந்து டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ட்ரக்கு மார்க்கெட்டுக்கு வரும். அந்த ட்ரக்கை தான் ஒரு நவீன மருத்துவர் எழுதுவார். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் எப்படி ட்விஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இயற்கை மருத்துவத்துக்கு எதிராக இருக்கீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி சித்த மருத்துவத்தை அசிங்கப்படுத்துறீங்க, இங்கிலீஷ் மெடிசன்னாலே சைடு எஃபெக்ட்டு, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ப்ராட் பேனரில் போட்டுருவாங்க. நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா மருத்துவத்தில் 2 தான். ஒன்று வந்து பழமை மருத்துவம், இன்னொன்று நவீன மருத்துவம். நவீன மருத்துவம்னா என்ன, இன்னும் மோர் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன்னு மருத்துவம், அவ்வளோதான். இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு டெஸ்டிங்கோ இந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜியோ கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த செடியிலேருந்து நம்ம யூஸ் பண்ணுற இதுவாக இருக்கட்டும் அதெல்லாம் டேரெக்டாகவே நம்மளோட சித்தர்களும் சரி அந்த காலத்தில் ஏன்ஷியன்ட் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு அடிப்பட்டால் சும்மா ஒரு பலகையை வச்சு கட்டு போட்டு விடுவாங்க, கை பண்ணி. இப்போ கூட அந்த புத்தூர் கட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ அந்த காலத்தில் வந்து அது ஓகே. ஆனால் மாடர்னைஸ் மெடிசன் ஜென்ரேஷன் டெவலப் ஆக இப்போ எவ்வளோ வந்து அட்வான்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ அதையே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இப்போ நாங்கள் மெடிசன் எழுதுகிறோன்றமே அந்த மெடிசன் மட்டும் எங்கேருந்து வருது, வானத்துலேருந்து குதிக்குதா? இல்லை. இப்போ அட்ரோபின் ஒரு இன்ஜெக்ஷன் நாங்கள் எழுதுகிறோன்னா அது அட்ரோபின் பெலடோனான்ற ஒரு பிளான்ட்லேருந்து தான் எடுக்கிறோம். இப்போ டிஜாக்சின்ன்ற ஒரு மருந்து டிஜிட்டாலிஸ்ன்ற செடியிலேருந்து தான் வருது. ஆனால் இந்த மருந்து வந்து அதோட சேர்ந்து கொஞ்சம் கெமிக்கல்ஸ்லாம் சேர்ந்து ஒரு டேப்லெட்டாக மாறுது. அந்த டேப்லெட்டு லட்சக்கணக்கான பேர் கூட டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் ஆகி இதுவோ வந்து க்யூர் பண்ணுது, இதுவோ ஹார்ட்டை கரெக்டாக வச்சுக்குது, இது பிபியை குறைக்குதுன்னு ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு வருது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எந்த ரிசர்ச் பேக்கப்புமே இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம நம்புவோமா, இல்லைன்னா டெஸ்ட் அண்ட் ட்ரையல்டாக ப்ரூவ்டாக இருக்கிறத நம்புவோமானா நவீன மருத்துவம் அலோபதி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டட் அண்ட் ட்ரையலை மட்டும்தான் நம்பும். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்தையும் நான் வந்து புறந்தள விரும்பலை, அதுக்கு அகைன்ஸ்டாகவும் பேச விரும்பலை, அது பொய்ன்னு சொல்ல விரும்பலை. நான் என்ன சொல்கிறேன்னா நிஜமாலே அவர் வந்து மனசாட்சிக்கு வந்து எதுவுமே நான் பழமை எதுவுமே நான் போடலை, வெறும் அந்த எந்த விதமான அலோபதியும் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் இதனால தான் குணமாயிடுச்சு நம்புறாருன்னா அவர் எவ்வளோ ஒரு பெரிய பணக்காரர். ஒரு 100 ஸ்டேஜ் 4 கேன்சர் பேஷண்ட்டை ஒரு தத்து எடுத்து எப்போ எப்படியோ ஸ்டேஜ் 4 அந்த டாக்டரை நீ போயிட போகிறேன்னு சொல்கிறாங்க, வா நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அந்த 100 பேருக்கு இதே ஃபார்முலாவை கொடுங்க. கொடுத்தது சக்ஸஸ் ஹிட் ஆச்சுன்னா ஐ வில் பி த ஃபஸ்ட்டு பர்சன் டு ரைட்டு. எல்லா டாக்டர்ஸும் அந்த வில் பி த ஃபஸ்ட்டு பர்சன் டு ஏன்னா நம்ம எல்லாருமே எதுக்கு சார் இருக்கோம், சிம்பிளாக ஒரே லாஜிக் சொல்லுங்கள், பேஷண்ட்டை காப்பாற்ற தான் இருக்கும், அவ்வளோதான். எனி டாக்டர் பேஷண்ட்டை காப்பாற்றுறது. பேஷண்ட்டை காப்பாற்றுறதுக்கு எந்த மருந்து வேலை செய்தோ எழுத போகிறோம். புரிஞ்சிருச்சு நான் சொல்கிறது? இந்த மருந்து வேலை செய்யுதுன்னு ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அவர் வந்து பேட்டன்ட் வாங்கிட்டாருன்னா நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா ஃபார்மாவும் சித்து சார் வாசலில் நிற்பாங்க. சார் அந்த ஃபார்முலா எனக்கு கொடுத்துருங்க சார், எவ்வளோ கோடி வேணும் எங்களுக்கு கொடுத்துருங்க சார், 100 கோடி தரோம், 200 கோடி தரோம். ஏன் அப்படின்னா அது ஒரு பிரேக் த்ரூ. புரியுதா? இப்போ எய்ட்ஸுக்கு மருந்து கிடையாது. எய்ட்ஸுக்கு எவனாவது ஒருத்த மருந்து கண்டுபிடிச்சானா அவங்க தான் அடுத்த எலான் மஸ்க், அவங்க தான் அடுத்த அம்பானி அதானி. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? அப்போ அதே மாதிரி வந்து கேன்சர் ஸ்டேஜ் 4க்கு வந்து இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது வந்துருச்சுன்னா மொத்த வேர்ல்டுமே அந்த பர்சன் தான் ஃபோக்கஸ் ஆகும். நோபல் பரிசு கூட கிடைக்கும். அப்போ வந்து சித்து சார் வந்து நோபல் பரிசுக்கு எலிஜிபிளானவர் ஆகிடுவார். சித்து சார் வந்து இந்தியாவுக்கே ஒரு பெருமையாகிடுவார். சித்து சார் வந்து உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பணக்காரராக ஒரே நைட்டில் மாற முடியும். இது ப்ரூவ் ஆச்சுன்னா அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா தயவு செஞ்சு ப்ரூவ் பண்ணுங்கள். அந்த ஐடியா கொடுத்தது எனக்கு ஒரு ஷேர் அனுப்பிச்சி விடுங்க, புண்ணியமாக போகும். இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய சித்தா மெடிசன் தான் எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு வந்து அந்த
இதுக்கெல்லாம். அப்படி வச்சு பார்க்கும்போது இப்போ சித்தால ஏதோ ஒன்று இருக்குது, அதே மாதிரி இந்த நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்லேயும் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு தானே பார்க்க தோணுது. அந்த அந்த இல்லை ஏதோ ஒன்று இருக்குது வேப்ப இலைகள். புரியுது இப்போ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப வந்துட்டு அதை வந்து மேஜிக் பொருள் மாதிரிலாம் பார்க்கக்கூடாது சார். அங்கே தான் தவறு நடக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு பண்ணணும், ஓகேங்களா? நம்ம வந்து சயின்டிஃபிக்கலாக வந்து அணுகணும். இப்போ வேப்பலையாக இருக்கட்டும், நீங்கள் சொல்கிறதுவாக இருக்கட்டும், அது எல்லாமே உண்மை நானும் ஒத்துக்கிறேன். அதில் நல்லா வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி உண்டு, ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டி உண்டு. இதெல்லாம் வந்து டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்டு. நிறைய நீம் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து நிறைய மருந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபார்முலாவாக எடுத்துக்கிறாங்க. புரியுதா நான் சொல்கிறது? நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற லெமனை வந்து ஃபார்முலாவாக எடுத்துக்கிறாங்க. கார்லிக் அதுன்ற பூண்டில் இருக்கிற ஹெச்என்ஜி கோய் ரெடிக்டஸ் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கான முக்கியமான மருந்து பூண்டில் இருக்குது, அதுலேருந்து எடுத்துக்கிறாங்க. நவீன மருத்துவன்றது அதுதானே. எதுவுமே பிறந்தல மாட்டோம், எல்லாத்துலேயும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரியை எடுத்து தான் ஒரு மருந்துன்றதே ப்ராசஸ் ஆகுது. புரியுதா நான் சொல்கிறது? அதில் நான் இல்லைன்னே சொல்லலை. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற இந்த கொரோனா டைம் அப்போது இங்கிலீஷில் கூட கொரோனா இதை அழிச்சிரும், இந்த மெடிசன் எந்த மெடிசன் வந்தது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அது ஒரு வைரஸ். வைரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிசனே கிடையாது. வைரஸ்க்கு வந்து நம்ம அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொரோனாவில்? சப்போர்ட்டிவ் கேர் அப்படின்ற ஒரே வார்த்தை. சப்போர்ட்டிவ் கேர்னால் என்ன? பேஷண்ட்டுக்கு ஜுரம் அடிக்குதா, பேரஸ்டமால். பேஷண்ட்டுக்கு பிபி குறையுதா, அதுக்கேற்ற மாதிரி ஐவி ஃப்ளூயிட்ஸ். பேஷண்ட்டுக்கு நுரையீரல் தாக்கப்பட்டிருக்கா, அப்போ வந்து ஸ்டீராய்ட்ஸ். அப்புறம் ஆக்சிஜன், வென்டிலேட்டர்னு சொல்லிட்டு அவன் உடம்பை உயிர் போகாமல் காப்பாற்றிக்கிட்டு இருந்தோம். ஒரு 7 நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடம்பே அந்த வைரஸை கொன்றும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி ஆகிடுவோம். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு டெங்கு காய்ச்சல் வருது அப்படின்னா பிளேட்லெட் அணுக்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அந்த பிளேட்லெட்ஸ் அணுக்கள் வந்து ஏறுதுன்னு சொல்லிட்டு இந்த பப்பாளி இலை இருக்குல்ல, அது ஒரு ப்ரூவன் சயின்டிஃபிக்கலாக வந்துட்டு ஏகப்பட்ட பேப்பர் வந்திருக்கு. எத்தனை டாக்டர்ஸ் வந்து பப்பாளி இலை எழுதுறாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா? எல்லாரும் எழுதுறோம். புரியுதா? இப்போ டெங்கு பேஷண்ட் வராங்க, பிளேட்லெட் கம்மியாக இருக்குன்னா எந்த பெரிய நீங்கள் அப்போ எவ்வளோ பெரிய மருத்துவமனை எடுத்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பப்பாளி லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் வந்து எழுதுவாங்க. புரிஞ்சிருச்சா? ஏன்னா அதெல்லாம் ப்ரூவன். ஸோ இங்கே யாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த செடி இல்லைனா வந்து தாவரங்களுக்கு அகெயின்ஸ்டானவர்கள் கிடையாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து நவீன மருத்துவம் இது ஒரு ப்ரூவனாக இருந்ததுன்னா அதை உள்ளே கொண்டு வரோம் தான். இது யாருமே வந்து ஐயோ இதுவா இதெல்லாம் நாங்கள் எழுத மாட்டோம் அப்படின்ற மாதிரி கிடையாது. இது என்னது? டெஸ்டட் அண்ட் ட்ரையல்டா. இது வந்து எத்தனை பேப்பர் பப்ளிஷ் ஆகிருக்கு, எந்தெந்த ஜேர்னலில் பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ப்ரூவன் எஃபெக்ட் என்னன்னு சொல்லிட்டு தான் எழுத ஆரம்பிப்பாங்கன்றது அதுவாக இருக்குது. அதனால் கொரோனாவில் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துட்டு இந்த இயற்கை தான் கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருந்தேன்ல ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. அப்போ கொரோனாலே வந்து நம்மளுக்கு தேவையான இது தானே. அப்போ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்குலாம் இதை கொடுக்கும்போது வந்துட்டு அவங்க உடம்பு வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருந்திருக்கும், கொரோனா தானாகவே இறந்துருக்கும், அவங்க சரியாக இருப்பாங்க. அதில் நான் ஒத்துக்கிறேன்னு. ஆனால் ஸ்டேஜ் 4 கேன்சரில் இது நடக்காதுன்றது தான் வந்து நம்மளோட பார்வையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் 4 கேன்சரில் க்யூர் ஆனவங்க இருக்காங்களா? குறிப்பாக மார்பக புற்றுநோயில் இல்லை சார். ஸ்டேஜ் 4 அப்படின்னு போயிடுச்சு அப்படின்னா வந்து நிறைய பேர் ரொம்ப நாள் வாழ்ந்துருக்காங்க. இது 100% உண்மை. ஓகேங்களா? ஃபுல் க்யூர்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி, மேபி ஒரு 0.5% இருக்கலாம். பட் கேன்சர் அந்த 4th ஸ்டேஜ் கண்டிஷனோடவே ரொம்ப நாள் வாழ்ந்துருக்காங்க. பட் இவங்களுடைய அந்த சித்தோட ப்ரெஸ் மீட்டை பார்க்கும்பொழுது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்னால தான் கேன்சர் 4th ஸ்டேஜை க்யூர் பண்ணணும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பொதுமக்கள் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்களா? ஆமாம். அப்போ இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிடும். ஆமாம். அல்லது பாசிட்டிவாக தான் அது எடுத்துக்கொள்ளப்படும்? இல்லை தவறாக போயிடும். அதுக்கு தான் உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா வந்துட்டு அப்போ எல்லாருக்குமே வந்து என்னென்னா இந்த நவீன மருத்துவன்ற கான்செப்ட் வந்துட்டு அடிபடும். அது வந்து ரொம்ப ரொம்ப தவறு. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? சில பேர் யோசிப்பாங்க, உங்களுக்கு வந்து அப்போ பேஷண்ட்ஸ் வராதுன்னு தான் நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்களா அப்படின்ட்டு. கொஞ்சம் லாஜிக்காக யோசிங்க. ஒரு பேஷண்ட் வந்து எமர்ஜென்சி, அதாவது ஒரு திடீர்னு மூச்சு வாங்குது, திடீர்னு நெஞ்சு வலிக்குது, நீங்கள் போயிட்டு ஒரு இலகை டாக்டரை இல்லைனா வந்து ஒரு இந்த மாதிரி இயற்கை மருத்துவம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கிட்ட போவீங்களா, இல்லைனா வந்துட்டு உடனே ஹாஸ்பிட்டல் ஐசியூக்கு வரீங்களா? ஒரே ஒரு வார்த்தை, ஹாஸ்பிட்டல், அவ்வளோதான். இல்லைனா நீங்கள் நிஜமாக அங்கே போனீங்கன்னா கூட அந்த டாக்டர் என்ன சொல்வார், ரொம்ப முடியலம்மா நீங்கள் வச்சுக்காத, தயவு செஞ்சு நீ பெரிய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிரு. இதுதான் அவர் சொல்கிற வார்த்தையாக இருக்கும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எது அட்வான்ஸ்ட், எது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நவீன மருத்துவம் தான். அதனால தான் இதோட வேல்யூ வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. அதுக்குன்னு சொல்லிட்டு நான் திருப்பி சொல்கிறேன், நான் இன்னொரு மருத்துவத்தை வந்து நெகட்டிவாக பேச விரும்பல. அதுக்கு ஒரு மெடிசினல் வேல்யூ உண்டு. நம்மளோட ஏன்ஷியன்ட் மெடிசன் நான் அதை மதிக்கிறேன். அதுலேருந்து நான் சொல்கிறேன் ஏகப்பட்ட செடிகள் கொடிகள்லேருந்து நிறைய கெமிக்கல்ஸ் நம்மளே கூட யூஸ் பண்ணுறோன்னு தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா மக்களுக்கு வந்து இது தப்பு அது வந்து சரி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்ட் வந்து போகக்கூடாது. எந்த நோய்க்கு வந்துட்டு உங்களோட இஷ்டம் போய் பாருங்கள், அவ்வளோதான் நான் வந்து சொல்கிறேன், ஐடியா கொடுக்குறேன். நான் நம்ம பேஷண்ட்ஸ் வந்து சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் வந்து சித்தா போகலான் இருக்கேன், நான் வந்து யுனானி போகலான் இருக்கேன், நான் வந்து ஹோமியோபதி போகலான் இருக்கேன். நான் சொல்லிடுவேன், இது உன் உடம்புமா, இது ஏன் உடம்பு கிடையாது. உனக்கு எது தோணுதோ நீ செய். உன்னால் அங்கே முடியல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா எனி டைம் நீ வா, நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோதான் நம்மளால சொல்ல முடியும் சார். நான் அவங்கக்கிட்ட உட்காந்துக்கிட்டு சித்தா தப்பு, ஹோமியோ தப்பு, இந்த மாதிரிலாம் நம்ம பேச ஆள் கிடையாது சார். இது வந்து எல்லாருமே அதை தான் ஃபாலோ பண்ணணும்.
எல்லாருமே அதுக்குன்னு ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு வராங்கன்னும் போது அதை பற்றி அவங்களுக்கு நிறைய தெரியும். அதை போய் ட்ரை பண்ணலாமா வேணாமா அப்படின்றது வந்து அந்த இண்டிவிஜுவல் பேஷண்ட்டோட முடிவு. நம்ம என்ன சொல்கிறோன்னா, எதுக்கு நான் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு, இது வந்து தப்பு, இதில் சைடு எஃபெக்ட் இருக்குது, இவங்க இப்படி தான் போய் சொல்லுவாங்க, இப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு வேண்டாம். புரியுதா நான் சொல்கிறது? காலங்காலமாக கோடிக்கான மக்களை வந்து காப்பாற்றிருக்கிற வந்து பார்த்திங்கன்னா வந்து நவீன மருத்துவம் சார். அதில் வந்து நம்ம சொல்லி தான் என்ன சார் இருக்குது, சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? அதனால் வந்து என்னென்ன டிஃபெண்ட் பண்ணிக்கணும், எங்களோட ஃபீல்டு டிஃபெண்ட் பண்ண அவசியமே கிடையாது. எங்கன்னா இருந்தாலும் சீரியஸாக இருந்தாலும் இங்கே தான் வருவாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அவ்வளோன்ற ஒரு வார்த்தையில் தான் நான் முடிக்கிறேன். அது வந்து நீங்கள் எதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணி போகணுன்றது உங்களோட விருப்பம் அப்படின்றது முடிக்கிறேன். ஆனால் இந்த பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் இந்த ஹைபிஸ்கஸ் டீ குடி சரியாயிடும், இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு நெப் எடுத்துகிட்டு சரியாயிடும், இந்த மாதிரி வேப்பிலை கஷாயத்தில் ஸ்டேஜ் 4 கேன்சர் சரியாயிடும் அப்படின்ட்டு இந்த பெரிய செலிப்ரிட்டி சொல்கிறதெல்லாம் வந்துட்டு வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்குது. ஒரு சாமானியர் சொல்கிறாரு அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தையை விட்றீங்க அப்படின்னும் போது வந்து மக்களுக்கு தவறான கருத்து போய் சேரும். அது வந்து போகவே கூடாது. அது எக்காரணத்து கொண்டு நான் அலோவ் பண்ண மாட்டேன்றது தான் நம்மளோட பதிவாக இருக்குது. இதே இடத்துல முன்னாள் கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங்குக்கும் கேன்சர் வந்தது. வெளிநாட்டிலாம் போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு க்யூர் ஆகி தான் வந்தார். அவருக்கு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ் தான் சொன்னாங்க. அப்போ 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜில் வந்து கேன்சர் க்யூர் பண்ண முடியும்னு ஒரு இது இருக்குது வெளிநாட்டில். ஆனால் இங்கே மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல எப்படி பார்க்கணும் யுவராஜ் சிங்கை ஒப்பிட்டு? இல்லை நான் என்ன சொல்கிறேன், யுவராஜ் சிங் ஸ்டேஜ் 4லாம் கிடையாது. ஓகேங்களா? யுவராஜ் சிங் வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் நினைக்கிறேன். ஓகேங்களா? லங் கேன்சர் அப்படின்னு அது NSCLC டைப் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. நான் ஸ்மால் செல், அது அடினோ கார்சினோமா டைப்பில் வரும். அது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மாத்திரைகளுக்கே நல்ல ரெஸ்பான்ஸ் உண்டு. டேப்லெட்ஸ் லைக் ஜெஃப்டினிப், எர்லோட்டினிப் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த அடினோ கார்சினோமாக்கெலாம் ரொம்ப நல்லாவே வேலை செய்யும். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஸ்டேஜ் 4 மாதிரி லங்ஸில் மட்டும் இல்லாமல் உடம்பு ஃபுல்லாக பரவி கிடக்குறதுலாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அவருக்கு வந்து லோக்கலைஸ்டை வந்து பார்த்திங்கன்னா 100% குணப்படுத்த முடியும். ஓகேங்களா? அது ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3A அப்படின்றதெல்லாம் வந்துடும். அதை வந்து சர்ஜிக்கலாகவும் எக்ஸசைஸ் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் சொல்கிற மாதிரி இந்த ஹார்மோனல் ஜெஃப்டினிப், எர்லோட்டினிப் போட்டாலே வந்து 100% குணப்படுத்த முடியும். அதனால் வந்து யுவராஜ் சிங் சார் கேஸையும் ஒரு ஸ்டேஜ் 4 கேன்சர் கேஸை நம்ம ஒப்பிட்டு பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஸ்டேஜ் 4 வந்து கிடையாது. ஸ்டேஜ் 4ன்றது இந்த கேஸ், நீங்கள் சொல்கிற கேஸு. இது நம்ம கண்டிப்பாக ஆய்வுக்கு உட்படுத்தணும். என்ன தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக பார்த்துட்டு இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். நிறைய விஷயம் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி சார். நான் ஏன் இவ்வளோ தூரம் வந்து சொன்னேன்னா, கண்டிப்பாக நான் திருப்பி சொல்கிறது என்னென்னா, நவீன மருத்துவம் வந்து எதுக்கும் அகெயின்ஸ்ட்லாம் கிடையாது. சயின்ஸை பேஸ் பண்ணி இயங்கக்கூடியது, நவீனத்தை பேஸ் பண்ணி இயங்கக்கூடியது. ஸோ நவீன மருத்துவம்ன்றது வந்து ப்ரூவ் பண்ணுங்க, அதை வந்து ப்ரூவ் பண்ணிங்கன்னா நாங்களும் அதை எழுதுகிறோம் அப்படின்றது தான் நவீன மருத்துவம். நன்றி சார். டேஸ்டில் பெஸ்ட் எவரெஸ்ட் சூப்பர் சாம்பர் மசாலா பவுடர். Taste the Daily.